முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமானவர். இந்த தோழரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆதே, நான் உன்னை விரும்புகிறேன் அல்லாஹ்விற்காக என்று அல்லாஹ்வுடைய தூதரால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அன்பை பெற்ற சஹாபி. அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முஆத் என்ன கேட்டிருப்பார்? அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சில காரியங்களை சொல்லித்தாருங்கள், சில அமல்களை சொல்லித்தாருங்கள். எதுக்கு? எதற்காக அமல்கள்? அந்த அமல்கள் என்னை சொர்க்கத்திலே சேர்க்க வேண்டும், நரகத்தை விட்டு என்னை தூரப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அக்பர். இப்படி அவர்கள் கேட்ட கேள்வியை பாருங்கள். ஏன்? அந்த ஈமான் அப்படியே தாசா சொல்வார்கள் அல்லவா? ஒவ்வொரு ஆயத்தை ஓத ஓத, இன்று மகரிபிலே ஓதினார்கள், இஷாவிலே அடுத்து ஓத போகிறார்கள். ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தை கேட்க கேட்க அப்படியே மறுமையோடு வாழ்ந்தார்கள். உலகத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்தது மறுமையில் வாழ்ந்தார்கள். ஏன்? குர்ஆன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆன் ஆகிரத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்று நமக்கு இமாம் என்ன ஓதுறாருன்னே தெரியாது முதல்ல. அதனால் அவர் ஒரு உலகத்திலே ஓதி கொண்டிருப்பார், நாம் ஒரு உலகத்திலே நீந்தி கொண்டிருப்போம். அவர் ஒரு, அதாவது அரபியில் சொல்வார்கள், வஹும் ஃபி வாதின் வ நஹ்னு ஃபி வாதின். உருதுல கூட இப்படி சொல்லுவாங்க, ஓ ஏ கிஷ்தி மே ஹம் ஏ கிஷ்தி மே, தோனோ அலக் அலக் சஃபர் கான் ஜாயேங்கே. இப்படி இமாம் ஓதுவார், அவர் பாட்டுக்கு நரகத்தை பற்றி ஓதிக்கிட்டு இருப்பார், இவர் வேற எங்கேயோ போயிட்டு இருப்பார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். என்ன கேள்வி கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், எனக்கு சில அமலை சொல்லிக் கொடுங்கள், அந்த அமல் எப்படிப்பட்ட அமலாக இருக்க வேண்டும்? யுதுகிலுனி அல் ஜன்னஹ், என்னை சொர்க்கத்தில் சேர்த்து விட வேண்டும் அந்த அமல். வயுபாயிதுனி மினன் நார், என்னை நரகத்திலிருந்து அந்த அமல் தூரமாக்க வேண்டும், பாதுகாத்து விட வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அமல்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள், இது அது என்பதாக. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை முஆதிடம் கேட்கிறார்கள். முஆதே, நான் இதுவரை சொல்லித்தந்த எல்லா காரியங்களுக்கும் ஒரு அழகான, எல்லா காரியங்களையும் தன்னில் கொண்ட ஒரு பரிபூரணமான ஒரு கட்டளையை நான் உமக்கு சொல்லித்தரட்டுமா? இவை இதுவரைக்கும் முன்பு சொன்ன எல்லா விஷயங்களையும், இஸ்லாமினுடைய தூணை சொன்னார்கள், இஸ்லாமினுடைய திமிலை சொன்னார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் உயர்ந்த தரத்தை சொன்னார்கள். இப்படியாக பல விஷயங்களை சொல்லி கொண்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவை எல்லாவற்றையும் தன்னில் கொண்ட ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் உமக்கு சொல்லட்டுமா என்று கேட்டபோது முஆத் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, பலா, கண்டிப்பாக சொல்லித்தாருங்கள் என்று. மாணவர்களை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது என்ன செய்தார்கள் தெரியுமா? சில நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லால் முதலில் கற்பிப்பதை விட செயலால் கற்பிப்பார்கள். செயலால் செய்து காட்டுவார்கள், பிறகு அதற்கு விளக்கம் சொல்வார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நாவை வெளியே நீட்டி அந்த நாவை இப்படி கரத்தால் பிடித்து காட்டினார்கள். பிறகு சொன்னார்கள், குஃப அலைக ஹாதா. அந்த வார்த்தையை கூட சொல்லல, இதை நீ பாதுகாத்துக்கொள், இதை நீ தடுத்துக்கொள், இதை உனது கண்ட்ரோலில் வைத்துக்கொள், உனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள். குஃப அலைக ஹாதா, உன்னை இது மிகைத்து விட வேண்டாம், உன்னுடைய கட்டுப்பாட்டில் இது இருக்கட்டும். எதை பிடித்து சொன்னார்கள்? குஃப அலைக ஹாதா. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வ இன்னா லமுஆഖذூன பிமா நதகல்லமு பிஹி, நாங்கள் பேசுகின்ற பேச்சுகளுக்கெல்லாம் எங்களுக்கு பிடி உண்டா?
எங்களுக்கு கொஸ்டின் உண்டா? இதற்கெல்லாம் எங்களுக்கு தண்டனை உண்டா? அஇன்னா லமுஆஹதூன பிமா நதகல்லமு பிஹி, நாம் பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அதற்கும் விசாரணை உண்டா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகிலத்க முஆத் யா சகிலத்க யா முஆத் சகிலத்க உம்முக யா முஆத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் கொஞ்சம் கோபப்பட்டா இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதுக்கு வார்த்தை கடுமையா இருக்கும், அதுக்கு அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். சொன்னார்கள், உமது தாய் உம்மை இழக்கட்டும் முஆத். அதாவது என்ன வார்த்தை கேட்டுட்ட, என்ன விஷயம் உமக்கு தெரியாது? وهل يكب الناس على وجوههم أو قال على مناخرهم إلا حصائد ألسنتهم. நாளை மறுமையிலே மனிதர்களை நரக படுகொலியிலே அவர்களை முகம் குப்பர தள்ளக்கூடியது அவர்கள் நாவினால் அறுவடை செய்ததை தவிர வேறு எதுவாக இருக்கும்? அவர்கள் நாவினால் எதை அறுவடை செய்தார்களோ அதை தவிர வேறு எது அவர்களை நரகத்தின் படுகொலியிலே முகம் குப்பர தள்ளிவிடப் போகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கை, இன்று நாம் எந்த அளவு இந்த எச்சரிக்கைகளை உணர்ந்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை பேசுகிறோம் என்பதை உணர்ந்து புரிந்து பேசுகிறோமா? கோபத்திலே ஒரு பேச்சு, மகிழ்ச்சியிலே ஒரு பேச்சு, சில நேரங்களிலே இரண்டு விதமான பேச்சு, பொய்யான வாக்குகள், பொய்கள், வஞ்சகமான பேச்சு, அதுபோன்று அல்லாஹுவை கோபமூட்டக்கூடிய பேச்சுகள், அல்லாஹுடைய விதியை ஏசக்கூடிய பேச்சுகள், பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தக்கூடிய பேச்சுகள், பிறருடைய மான மரியாதைகளை கிழித்தெறியக்கூடிய பேச்சுகள், அவதூறுகள், இட்டுக்கட்டுதல், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், இன்னும் இப்படியாக அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை விதமான நாவு சார்ந்த பாவங்களிலே அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய உள்ளம் நடுங்குவதற்கு நமக்கு நேரம் வரவில்லையா?